இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபர். ஹலோ விவாஸ், ரஃபேல் விமானம் குறித்து இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் வீரர் தோனி செய்த ட்வீட்டுகள் இப்பொழுது பெரிய வைரலாகி உள்ளது. நேற்று 5 ரஃபேல் விமானங்களை இந்திய ராணுவத்துடன் இணைக்கப்பட்டது. இதற்கான விழாவானது அம்பலாவில் நடந்தது. ரஃபேல் விமானங்களை இந்திய ராணுவத்துடன் இணைக்கும் விழாவில் பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் புளோரன்ஸ் பார்ட்டி மற்றும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன்பின் இந்த ரஃபேல் விமானம் வானத்தில் பறந்து அணிவகுப்பு நடத்தியது. 5 ரஃபேல் விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பறந்து அணிவகுப்பு நடத்தியது. ரஃபேல் விமானங்கள் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டது குறித்து முன்னாள் வீரர் தோனி ட்வீட் செய்து உள்ளார். ரஃபேல் விமானம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டதை பார்த்து இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் வீரர் தோனி குஷியாகி உள்ளார். பொதுவாக தினசரி செய்திகள் குறித்து ட்வீட் செய்யாத தோனி இது தொடர்பாக ட்வீட் செய்து உள்ளார். அதில் உலகின் நிரூபிக்கப்பட்ட தலை சிறந்த 4.5 ஜெனரேஷன் போர் விமானங்கள் தற்போது உலகின் சிறந்த போர் விமானிகளான இந்திய போர் விமானிகளுக்கு கிடைத்து உள்ளது. இந்திய போர் விமானிகளின் திறமை மற்றும் நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் போர் விமானங்கள் காரணமாக இந்த ரஃபேல் விமானம் மரண மாஸ் சக்தியை பெறப்போகிறது. கோல்டன் ஏரோ என்று அழைக்கப்படுகின்ற 17வது படைப்பிரிவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரஃபேல் விமானம் மூலம் இந்திய விமானப்படை இன்னும் வலிமையடைந்து உள்ளது. இந்திய விமானப்படையில் அதிக காலம் இருந்த மிராஜ் 2000 மற்றும் சுகோய் 30 MKI போன்ற என்னுடைய ஃபேவரட் விமானங்களின் சாதனையை இது முறியடிக்கும் என்று நம்புகிறேன். அதே போல சூப்பர் சுகோய் விமானங்கள் வரும் வரை ரஃபேல் விமானம் மூலம் நமது பாய்ஸ் டாக் ஃபைட் எனப்படும் விமான சண்டை செய்ய முடியும். மேலும் PVR எனப்படும் ஏவுகணைகள் வகைகளை சோதனைகளை செய்யவும் முடியும் என்று தோனி குறிப்பிட்டு இருக்கிறார். டாக் ஃபைட் என்பது போரின் போது எதிரி நாட்டு விமானங்களை வானத்திலேயே போர் விமானங்கள் துரத்தி செல்வது, சேஸ் செய்வது, சுற்றி வளைப்பது ஆகும். அதே போல PVR என்பது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசில்ஸ் என்று குறிப்பிடப்படும் ஏவுகணை தாக்குதல் ஆகும். இதன் மூலம் 37 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய விமானங்களை கூட பறந்தபடி குறிவைத்து தாக்க முடியும். ரஃபேல் விமானங்களில் இந்த வகை ஏவுகணைகளை பயன்படுத்த முடியும். ரஃபேல் விமானம் மூலம் இந்த அசாத்திய சக்தியை இந்திய விமானப்படை பெற்றுள்ளது. இதை எல்லாமே ரிசர்ச் செய்து ஆர்வமாக தோனி தனது ட்வீட்டில் குறிப்பிட்டு இருக்கிறார். பாதுகாப்பு படையில் இருப்பதால போர் வீரர்களை பாய்ஸ் என்று நட்பாக தோனி அழைத்து இருக்கிறார். தோனி இந்திய ராணுவத்தின் டெரிட்டோரியல் பிரிவில் கௌரவ லெப்டினன்ட் கர்னலாக இருக்கிறார். கிரிக்கெட் குறித்து கூட தோனி இதற்கு முன் இவ்வளவு ஆர்வமாக பேசியது கிடையாது. முன்னதாக தோனி ஓய்வு பெற்றால் அவர் கிரிக்கெட்டில் இருந்து நேரடியாக இராணுவத்தில் சேர வாய்ப்புள்ளது. முழு நேரமாக இராணுவத்தில் சேர வாய்ப்புள்ளது என்று கூறினார்கள். தற்போது அதே போல தோனியும் இந்திய விமானப்படை குறித்தும் அதில் இருக்கும் நுணுக்கங்கள் குறித்தும் தோனி புட்டு வைக்கிறார். இதனால இந்த திடீர் ட்வீட் அவரின் இராணுவ திட்டங்கள் குறித்த சந்தேகத்தை அதிகரித்து உள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து இந்திய விமானப்படை பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்திடம் இருந்து ரஃபேல் என்ற போர் விமானத்தை வாங்கி இருந்தது. இந்த விமானங்களை இணைக்கும் நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டுடைய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடம் இருந்து அதிநவீன போர் விமானமான ரஃபேல் விமானங்களை தயாரித்து வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டது. முதல் கட்டமாக 5 ரஃபேல் போர் விமானங்களை சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவிடம் ஒப்படைத்தது. இந்த விமானங்கள் ஜூலை 27ஆம் தேதி ஹரியானா மாநிலம் அம்பலாவில் உள்ள விமானப்படை தளத்துக்கு வந்தடைந்தன. இந்த விமானங்கள் துல்லிய தாக்குதலுக்கு பெயர் பெற்றதாகும். இதனை முறைப்படி இந்திய விமானப்படையில் சேர்க்கும் விழாவாக நேற்று ரஃபேல் விமானங்களை அம்பலா விமானப்படை தளத்தில் வரவேற்றன. முதலில் ரஃபேல் விமானம் முறைப்படி அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கு அனைத்து மத பூஜைகளும் செய்யப்பட்டது. பின்னர் ரஃபேல் விமானம் மற்றும் தேஜஸ் விமானம் வானில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டி தண்ணீரை பீச்சி அடித்து ரஃபேல் விமானங்களை வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பிரான்ஸ் இராணுவ மந்திரி பிளாரன்ஸ் பார்லி மற்றும் இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், விமானப்படை தளபதி RKS பதாரியா, பாதுகாப்பு செயலாளர் அஜய்குமார்,
பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் சதீஷ் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதனைத் தொடர்ந்து லடாக்ல சீனா அத்துமீறி வரும் நிலையில தற்போது ரஃபேல் விமானங்களை இறக்கி இந்தியா சீனாவிற்கு வலுவான மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளது. பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையே இந்தியாவின் விமானப்படையில ரஃபேல் விமானங்கள் இணைக்கப்பட்டு உள்ளது. ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து ரஃபேல் விமானங்கள் இந்தியா வந்த நிலையில தற்போது கூடுதல் விமானங்கள் இந்தியா வந்துள்ளது. கடந்த 4 வருடங்களுக்கு முன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 36 ரஃபேல் விமானங்கள் இந்தியா வர வேண்டும். மீதி விமானங்கள் இந்தியாவில் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் மூலம் பிரான்சின் டசால்ட் நிறுவனத்தின் உதவியுடன் தயாரிக்கப்படும். இந்தியாவிற்கு ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் ஒரு ரஃபேல் விமானம் வந்தது. அதன்பின் 5 ரஃபேல் விமானங்கள் ஜூலை 29ஆம் தேதி வந்தது. இந்த ரஃபேல் விமானங்கள் இந்திய விமானப்படையுடன் இணைக்கப்பட்டது. இதற்கான இணைப்பு விழா திருவிழா போல நடந்தது. ஹரியானாவில் இருக்கும் அம்பலா படைத்தளத்தில் இந்த விமானங்கள் இந்திய விமானப்படையுடன் இணைக்கப்பட்டது. இந்த நிலையில நேற்று கூடுதலாக 5 ரஃபேல் விமானங்கள் இந்திய ராணுவத்துடன் இணைக்கப்பட்டது. இதற்கான விழா அம்பலாவில் நடந்து வருகிறது. ரஃபேல் விமானங்களை இந்திய ராணுவத்துடன் இணைக்கும் விழாவிற்கு பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் புளோரன்ஸ் பார்ட்டி மற்றும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் வருகை புரிந்தனர். மிகப்பெரிய அளவுல இதற்காக அம்பலாவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. அதன்பின் இந்த ரஃபேல் விமானம் வானத்தில் பறந்து அணிவகுப்பானது நடத்தியது. 5 ரஃபேல் விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பறந்து அணிவகுப்பானது நடத்தியது. அதன்பின் ரஃபேல் விமானங்களை சுற்றி இந்தியாவின் சுகோய் 30 மற்றும் ஜாகுவார் விமானங்கள் பறந்தது. 3 சுகோய் விமானங்களும் 3 ஜாகுவார் விமானங்களும் அம்பலா படைத்தளத்தில் இருந்து வானத்தில் பறந்தது. இதுல ஜாகுவார் ரஃபேல் இரண்டுமே பிரான்ஸ் நாட்டுடைய தயாரிப்பு. சுகோய் ரஷ்யாவுடைய தயாரிப்பு. இந்த விமானங்கள் அம்பு போல வானத்துல தோற்றத்தை ஏற்படுத்தி அணிவகுப்பை நடத்தியது. நடுவில் ரஃபேல் விமானங்கள் செல்ல 2 பக்கமும் சுகோய் மற்றும் ஜாகுவார் விமானங்கள் பறந்து அம்பு போன்ற வடிவத்தை ஏற்படுத்தியது. இதன் மூலம் சீனாவிற்கு இந்தியா சிறப்பான மெசேஜ் ஒன்றையும் அனுப்பியுள்ளது. அதன்படி லடாக்ல போர் வந்தால் அது கண்டிப்பாக விமானப்படை சார்ந்த போராகவே இருக்கும். இராணுவம் கடற்படையை விட விமானப்படையே போரின் முடிவை மாற்றும் திறன் கொண்டதாக இருக்கும். இதனால சீனாவிற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில இந்தியா இந்த விமானப்படை ஷோவை நடத்தியுள்ளது என்கிறார்கள். சீனாவிற்கு இந்தியாவின் விமானப்படை வலிமையை காட்டும் வகையில இந்த நிகழ்ச்சியானது இந்தியா நடத்தியுள்ளது. சீனாவிடம் சுகோய் விமானங்கள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 5ஆம் தலைமுறை விமானங்கள் நிறைய இருக்கிறது. இதேபோல சீனாவிடம் ரஃபேலுக்கு பதில் J-20 போன்ற அதே திறன் கொண்ட விமானங்கள் உள்ளது. இதனால சீனாவின் J வகை விமானங்களுக்கு பதிலடி கொடுக்க எங்களிடம் விமானம் உள்ளது என்பதை பறைசாற்றும் விதமாகவே இந்தியா ரஃபேல் விமானங்களை களமிறக்கி உள்ளது. மேலும் இந்திய விமானப்படையை வலுப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் டசால்ட் நிறுவனத்துடன் 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் 36 போர் விமானங்கள் வாங்க ஒப்பந்தமானது செய்யப்பட்டது. முதற்கட்டமாக 5 ரஃபேல் விமானங்கள் கடந்த ஜூலை 29ஆம் தேதி இந்தியா வந்து சேர்ந்தது. 36 ரஃபேல் போர் விமானங்கள்ல 30 விமானங்கள் போர் விமானங்களாக இருக்குமாம். எஞ்சிய 6 விமானங்கள் பயிற்சி விமானங்களாக பயன்படுத்தப்படுமாம். பயிற்சி விமானங்கள்ல 2 இருக்கைகளுடன் போர் விமானங்களுக்கு உரிய அனைத்து வசதிகளும் இடம்பெற்று உள்ளதாம். இவற்றை முறைப்படி விமானப்படையில் இணைக்கும் நிகழ்ச்சியானது ஹரியானா மாநிலம் அம்பலாவில் உள்ள விமானப்படை தளத்தில் நேற்று துவங்கியது. விமானப்படையின் 17வது படைப்பிரிவான கோல்டன் அரோசியஸ் 5 விமானங்களும் இணைக்கப்பட்டு உள்ளன. அதைத் தொடர்ந்து இருதரப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. கடந்த 2017இல் இருந்து இந்தியாவில் பார்லி மேற்கொள்ளும் 3வது அரசு முறை பயணம் இதுவாகும். ரஃபேல் தேஜஸ் விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. ரஃபேல் விமானங்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து மரியாதை செலுத்தப்பட உள்ளது. 2ஆம் கட்டமாக வருகின்ற நவம்பர் மாதம் 5 ரஃபேல் விமானங்கள் இந்தியாவிற்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ரஃபேல் விமானங்கள் பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.